பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம் சொல்கிறது, மேலும் உக்கிரக்காரன் உண்மையோடு என்று காணப்படுவது அவசியமாம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது, உங்கள் பெயர் பதிவு செய்யப்பட்டதா? பிரியமானவர்களே, தேவன் இந்த உலகத்தை படைத்து அதில் மனுகுலத்தையும் படைத்தும் தமது அன்பை பொழிய பண்ணினார். மனுகுலமானது தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம். இந்த உலகத்தில் உங்களை ஆண்டவர் தமக்கு ஊழியக்காரராகவும் உக்கிரக்காரராகவும் வைத்திருக்கிறார். உக்கிரக்காரன் என்று தேவன் தம்மை அழைக்கிறார். கர்த்தர் வரும்போது நாம் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எதில் நாம் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்? நமது நேரம், தாளந்து, வரம், வாய்ப்புகள், தசமபாகம், பொறுப்பு, வேலை, பதவி. இதில் விசேஷமாக ஆண்டவர் நம்மிடம் கேட்கும் ஒன்று நமது குடும்பம், நாம், நமது பெற்றோர், வாழ்க்கை துணை, நமது குழந்தைகள் ஆகியோருக்கு நாம் தான் பொறுப்பு. நாம் நமது பெற்றோரை எப்படி கவனிக்கிறோம்? வாழ்க்கை துணையை எப்படி நடத்துகிறோம்? நாம் நமது பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம்? விசேஷமாக நமது சொந்த சரீரத்தை எப்படி பேணி காக்கிறோம்? எலன் ஒயிட் அம்மையார் தரிசனத்தில் தசமபாக விஷயத்தில் உண்மையாய் கொடுக்காத நபர்களை உண்மையற்றவர்கள் என்று தூதர்கள் பதிவு செய்வதாக கண்டாராம். இயேசு சொன்னார், மாயக்காகிய வேதபாதகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒன்றாகிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலையும் தசமமாக செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பிக்கிற விசேஷத்தை நீதியும் இரக்கத்தையும் வேண்டும், அவைகளும் விட்டுவிடாதிருக்க வேண்டும். ஆம், நம் தூதர்கள் பதிவு செய்தால் நம் நிலை என்னவாயிருக்கும்? தசமபாக விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு நாளும் செய்யும் சின்ன சின்ன வேலைகளையே கிடைக்கும் சம்பாத்தியத்திலிருந்து தசமபாகத்தை பிரித்து வைத்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தால் ஆண்டவர் நமக்குடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த ஆசீர்வாதத்தை தேவன் ஒவ்வொருக்கும் கொடுப்பாராக. ஆமென்.